இன்றைக்கு உங்களோடு நான் பேசுகிற ஒரு தலைப்பு, உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்கள் எதிர்பார்ப்பு, இதுக்கு தான் பாஸ்டர் ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன், ரொம்ப நாளாக மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவனை முடிச்சு போட்டு தான் மறுவேலை நான் எதிர்பார்க்குற காரியம் நிறைவேறும் சொல்லி அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த எதிர்பார்ப்பு வேற. நமக்கு அநேக எதிர்பார்ப்பு. சொன்ன மாதிரி 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்துடும், நம்ம ஆவிக்குரிய ரட்சிப்பு வாக்குத்தத்தம் வந்துடும். எதுக்கு வாக்குத்தத்தம்? நம்ம எதிர்பார்க்குற காரியம் என்ன? நம்ம நல்லா இருக்கணும். நம் நல்லா இருப்பதற்காக தான் ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம போகும்போது வண்டியில் அடிபட்டுன்னு எதிர்பார்ப்போம். நம்ம யாராவது காலேஜ்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்கிறேன், போகும்போது வண்டியில் அப்படியே அடிச்சு தூக்கிடுவோம் அப்படி சொல்லுவாங்களா? ஒரு எதிர்பார்ப்பு. போன மாதம் ஓனர் சிரித்து பேசினார், இந்த மாதம் சம்பளத்தை ரொம்ப சேர்த்து கொடுப்பார் போல தெரியுது. ஒரு எதிர்பார்ப்பு. நான் இன்னைக்கு நிறையா வேலை செஞ்சுருக்கிறேன், அதுக்குரிய வருமானம் எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவன் சொல்லுவான், போன மாதம் ஜெபம் பண்ணதை விட இந்த மாதம் அதிகமாக ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு உண்டாக்குவார், இனி நம்ம ஜெபிக்கிறோம் வரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சில பல எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு நமக்கு எதிர்பார்ப்பு, நம்ம ஊழியம் செய்யணும் எதிர்பார்க்குறோம், நம்ம எப்படியாவது ஆண்டவருக்கான ஊழியம் செய்யணும், ஆண்டவரை நடத்து பயன்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எங்கே போய் நடத்துகிறோம்? வாவசி கிரவுண்டில் நான் பேசும்போது 1,00,000 பேர் பார்க்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? நம்மளை போகும்போது எல்லாரும் குமிஞ்சு பார்வோனுடைய 2ஆம் அதிபதி யோசேப்பை போல பார்த்தோன்னு பணிந்து கொண்டது போல பார்த்து எல்லாரும் நம்மளை பார்த்து பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சொல்லிப்பான். அப்படி நினச்சிட்டு வெளியே வந்து நான் அப்படின்னு போவான் ஒருத்தன். அடப்பா அவன் எதிர்பார்த்தது நடக்கலப்பா, அவன் நம்மளை மிஸ் பண்ணுமான்னு பார்த்தா திருப்பிட்டு போயிட்டான். ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கு. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு நல்லா பிரசங்கம் பண்ணா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்கும். சரியா ஜனங்களுக்குள்ள போச்சானே, மணி 9 ஆச்சு, சீக்கிரம் முடிச்சிருவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு சில பேர்த்துக்கு. சில பேருக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் எதிர்காலத்தை குறித்து, வாழ்வாதாரத்தை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் இப்படியாக வாழணும். இன்றைக்கு பசங்களுக்கெல்லாம் ஒரு காரு, 2 வீலர் அப்படி வந்துச்சுன்னா ரவுண்டிக்கிறான், அப்படியே பார்க்குறான், இது நல்லா இருக்குது, வாங்கினா நல்லா இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு. இதுக்காக முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரொம்ப வயசானவங்க முடியாமல் கிடப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? இந்த உலகத்தில் வாழ்ந்தது போது சாமி, பரலோகத்தில் என்ன வச்சுக்குங்க அப்படின்னு பரலோகத்தை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி பலரும் பலவிதமான எதிர்பார்ப்போடு இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை நான் பிரசங்கிக்கலைன்னா, இல்லை தேவன்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த காரியம் தேவன் உங்களுக்கு கொடுக்கலன்னா, உங்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், சகல ஜாதிகளை பார்க்க மேன்மையாக இருப்ப. அப்பா இதை தாண்டா எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. நீ கடவுள் கீழ்ப்பிடல, அதனால் நாசமாவாய். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றுக்கு. எல்லாரும் நம்மளை எப்படி பேசணும்? திட்டி தூசணமாக பேசணும், அப்படியே எதிர்பார்ப்போம். நம்மளை எல்லாரும் கனப்படுத்தணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது இந்த நாளில் நான் உங்களோட பேசுகிற காரியம், நீங்கள் அதாவது உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அப்படி என்னப்பா நிறைவேற போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாசிப்போமா? எரேமியா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 11ஆம் வசனம். இதான் நான் எதிர்பார்த்தேன். நான் சொல்றதுக்கு முன்னால் இந்த வசனத்தை ஒரு ஆள் எடுக்கணும் எதிர்பார்த்தேன். நான் அதனால் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா நாங்கள்லாம் எங்கள் சர்ச்சில் புள்ளி வச்சா கோடு போட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. என்ன கோடு போட்டால்
அப்போ சொன்ன வேலை செய்யவே மாட்டீங்க, சொல்லாத வேலை தான் செய்வீங்க. இப்போ நமக்கு எதிர்பார்க்கிறோம். எனக்கு இந்த வசனம் படிக்கும்போது நான் பார்த்தேன், எங்கே ஆரம்பிக்க எனக்கு தெரியும். பையனையும் பார்க்குறேன், அவனும் சிரிக்கிறான் அப்படியே, டே கரெக்டாக எங்கள் அம்மா படிக்குதுரா அப்படின்னு. வேதம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதான் அந்த தீர்க்கதரிசி. கீழே ஒரு கோட் பண்ணுறாரு, அவை சொல்லுங்களேன், அவைகள். ஏன்னா உன் நினப்பு தீமையாக இருக்காது நினைக்கிறேன். நல்ல நினப்பாக இருந்துச்சுன்னா தேவன் உனக்கு என்ன செய்வார்? சமாத்துக்கு எதுவா பிரச்சனை இல்லாத நினைவாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஆசிரிப்பார். என்ன பாஸ்டர், அந்த வீடு கட்டும்போது அப்படியே இடிஞ்சிருன்னு எதிர்பார்த்தேன் பாஸ்டர். அவனெல்லாம் கார் வாங்கிட்டான்னு எதிர்பார்க்கும்போது அங்கெல்லாம் பாரு பகரெல்லாம் எரியுது பாஸ்டர். அவன் போகும்போது அப்படியே எல்லாம் போயிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவன் பையனுக்கும் கார் வாங்கிட்டு நிறுத்திட்டான், 2 காரை நிறுத்திட்டான். என்னால் ஹல்லேலூயா, கர்த்தர் நீதி செய்கிறவர். என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டார். அது தீமைக்கானவைகள், நன்மைக்கு ஏதுவானைகள் அல்ல. அப்போ நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். இந்த சம்பவம், எரேமியா சம்பவத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் 70 வருஷம் சிறையில் இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்பு சீதோக்கிய ராஜா காலத்தில் சிறைப்பட்டு போயிடுறாங்க. சிறைப்பட்டு போனவங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு யாரு? எரேமியா. அதுதான் இது சம்பவம். எழுதி அந்த ஜனங்களுக்கு என்ன அனுப்புகிறாருன்னா, அட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் உங்கள் பேர் நினைத்திருக்க நினைவுகளை அறிவாரே, அவை நன்மைக்கு எதுவானவை தான், நீங்கள் நல்லதான் பண்ணிக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதுலேயே 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். பார்த்தீங்களா, நீ எதிர்பார்க்குற காரியத்தை ஜெபமணியில் அது கொடுக்கப்படும். நம்ம அதிக நாள் ஜெபிச்சிருப்போம், இன்னைக்காவது அந்த ஜெபத்துக்கு பதில் வருமா? அதிக நாள் காத்திருப்பது இறுதி திளைக்கப்படும் பைபிள் சொல்லுது. தேடின வரும்போது ஜீவர்ச்சத்தை போல இருக்கிற வேதம் சொல்லுது. நான் எதிர்பார்க்கிற காரியம் கிடைக்குமா? இன்னைக்கு 2 காரியம். உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், நைட்டில் வருவான், அப்படி அடிப்பான். பார்த்துருக்கிறீங்களா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது தெரியுமா? வீட்டில் இருக்கிற பெட்ஷீட் ஒதுக்கி என்ன நல்ல காலம் கிடக்க போகுது, இந்த வீட்டுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க போகுது அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். ரொம்ப நாள் என் பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் ஆயிரும். இல்லை ஒரு வாரிசு இல்லாமல் இருக்குது, வாரிசுன்னு அடிச்சவன் சொன்னவனாயிரும். அது கேட்டு பழகுனவங்க ரட்சிக்கப்பட்டுட்டான். யாரு? ஜோசியம் பார்த்தவன், கைரேகை பார்த்தவன், குறிகேட்டவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டானுங்க. இப்போ 1ஆம் தேதி ஆச்சுன்னா பாஸ்டர் குடுகுடுப்புக்கார மாதிரியே பார்க்குறான், ஜோசிக்காரனாட்டையுமே பார்க்குறான், மந்திரவாதி மாதிரியே பார்க்குறான். பாஸ்டர் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரு, உன் வீட்டை சர்ச்சுக்கு எழுதி வைக்க சொல்கிறாரு, செஞ்சிருவியா? உன் சம்பளத்தை அப்படியே கணக்கு கொடுத்துருவா, ஒத்துக்குவியா? அவையெல்லாம் தீமைக்கானவை ஆண்டவரே, நன்மைக்கானவை அல்ல. நம் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? என் பிள்ளைங்க நல்ல ஒரு வேலை இடத்துல நல்ல ஸ்டாஃபாக நல்ல வேலை செஞ்சு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும், என் பையன் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும். எங்கள் சர்ச்சுக்கு வர பெண்ணோட வீட்டுக்காரர் இருக்கிறாரு. அவர் எப்பவுமே அவர் மனைவி மேலே ரொம்ப நேசமாக இருப்பார். எப்போ பார்த்தாலும் மனைவி அழகுப்படுத்துறதே காரியமாக இருப்பார். பியூட்டி பார்லர் கூட்டு போகலான்னு இருப்பார், ஸ்டைலாக வரணும் பார்ப்பார், அழகாக இருக்கணும் பார்ப்பார். வரலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வரங்கிட்டு வந்து, பார்த்தீங்களா எப்படி வைக்கிறா, கல்யாணத்துக்கு எப்படி வந்தா பார்த்தீங்களா? அவர் எதிர்பார்க்கிறார்.
என் மனைவி இப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், புருஷனை மனைவி எதிர்பார்க்கிற, என் கணவன் இப்படி ஆகணும், எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னை ஆண்டவர் 7 வருஷம் அடிமையா நாங்கள் இருந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? எங்கள் ஜெபத்துக்கு பதில் வருமா? எங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? என் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா? என் போராட்டத்துக்கு பதில் வருமானு இஸ்ரவேல் ஜனங்க அன்றைக்கு காத்தது போல இன்றைக்கு கிறிஸ்துவாகிய நமக்குள்ளும் அந்த எண்ணங்கள் உண்டு. ரொம்ப நாளாக ஜெபம் இருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கணும். சில பேர் நம்ம நினச்சிக்கிறோம், நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, எங்கிட்ட பெருமையே இல்லைன்னு ஒருத்தனால சொல்ல முடியுமா? யார்ட்டியாவது? எல்லாத்துக்குள்ள அந்த விஷம் இருக்குது. பெருமைங்கிற விஷம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? இல்லையா? யார்ட்டுமே இல்லையா? நீங்களாம் சில பேர் அப்படியே பார்க்கறத பார்த்தா என்னைவா சொல்கிறீங்க, என்னை பார்த்தா அப்படி தெரியுதுன்னு அதில் ஒரு பெருமை, அதுவும் பெருமை தான். இப்படி ஒரு பெருமை நமக்குள்ள இருக்குது. என்ன அந்த பெருமை நமக்குள்ள இருக்குது. இங்கே ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாரும் கனப்படுத்தணுங்கிறது போல இங்க வேதம் சொல்லுது. அந்த பசந்த பாருங்க, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னா, அந்த ஜனங்க என்ன எதிர்பார்த்திருக்காங்க? நான் கூப்பிட்டா ஆண்டவர் கேட்பாரா? என் ஜெபத்துக்கு பதில் வருமா? ஆனால் போன நேற்றைய நேரத்தில் கூட நம்ம அந்த நடத்தும் போது தீர்க்கம் சொன்ன அம்மா வந்து என்ன சொல்லிட்டு போச்சு, நான் கண்ணீரோடு அழுத, நீங்கள் தீர்க்கம் சொன்னீங்கன்னுச்சு. என்னுடைய காரியத்தை சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம். அவங்களுடைய காரியத்தை நான் ஏதோ சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கு அது திருப்தி. அவன் அழுத காரியத்துக்கு பதில் வந்துருச்சு. எப்படி போவாங்க? எதிர்பார்த்தது நமக்கு நினச்சிருச்சு. இந்த தீபாவளி சமயத்தில் போனஸ் கொடுப்பாங்க, நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க வாங்க மாட்டோம், நாங்கள் கிறிஸ்மஸ்காரங்க தீபாவளி போனஸ் வாங்க மாட்டோம் சொல்கிறோமா? சேர்த்தி கொடுக்குமென்னு எதிர்பார்த்தேன், ரொம்ப எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட்டு போனஸ் வந்துச்சுன்னா அந்த கடை நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு அதை வாங்கி போடலாம், இதை செய்யலாம், என் மனைவிக்கு செயின் வாங்கி போடலாம், மோதிரம் வாங்கி போடலாம், இல்லை அந்த பிரச்சனையை முடிச்சலாம். இந்த நத்திங், ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, என் ஜெபத்துக்கு பதில் வருமானே. அப்போ பதில் வருமானா ஆண்டவர் சொல்றார், எப்போ பதில் வருமாமா? 13 வசனம், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினானால், என்னை தேடினதான் கர்த்தரை தேடாம கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாம காரியத்தை சொல்ல. அப்போ எப்ப தேடணும்? அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். எப்ப கண்டடைவோம்? அதிகாலையில் தூங்குறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு போட்டிருக்கு. அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான். ஜெபம் பண்ற பாஸ்டர், ரொம்ப நாள் எதிர்பார்த்து ஜெபம் பண்றோம், பதிலே வரல. பதில் கொடுக்கிறவர் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துக்கிறாரு. நீ தான் பெட்ஷீட் எடுத்து தலைக்கும் காலுக்கும் தெரியாம போத்திட்டு, கருவிலே தாயின் கருவிலே முட்டை போல போத்தி தலையங்கால தெரியாம போத்தி படுத்துட்டு பாட்டு வேற, கருவிலே தாயின் கருவிலே பெட்ஷீட் எடுத்துட்டு எந்திரிச்சு ஜெபிக்கணும் 5 மணிக்கு. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, உன் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. கீழே உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே செஞ்சு உங்களை திரும்ப வரப்பண்ணுவேன் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமை, இந்த பாபிலோன் சிறைப்பட்டு 70 வருஷம் இருந்தாங்க. அதில் 2 குரூப் இருந்துச்சு. ஒன்று அசிரியாவுக்கு என்ன செஞ்சிச்சு, அசிரியா ராஜா கொண்டு போயிட்டான் 10 கோத்திரத்தை, 2 கோத்திரத்தை பாபிலோன் கொண்டு போயிருச்சு. இப்போ பாபிலோன் மக்கள் தான் ஆண்டவர் இறைமையை பேசிக்கிறாரு சிறைப்பட்டு போனவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு தான் லெட்டரும் எழுதுறாரு, ஏய் பயப்படாதா, கர்த்தர் நீ எதிர்பார்க்குற முடிவை. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர்
எரேமியா கொண்டு பேசுனது போல உங்களை கொண்டு பேசி, இப்போ என்ன கொண்டு பேசிருக்கிறாரு. நீ எதிர்பார்க்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படி தேவன் மேல் பிரியமா இருக்கிற. ரொம்ப நாளா எதிர்பார்த்தது இந்த மாசத்துல உனக்கு கைகூடி வரப்போகுது. நல்ல ஜோசியமா இருக்கு பாஸ்டர். இதைத்தான் பாஸ்டர் நான் எதிர்பார்த்தேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுங்க பாஸ்டர். எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு திட்டிகிட்டே இருக்கிறீங்க, கடிந்து கொண்டே பேசுறீங்க. இப்படி அன்பா சில நேரத்தில் நான் இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் பார்ப்பேன். அதில் சில ஜோக்கெல்லாம் போடுவானுங்க. அதில் சிரிப்பாக இருக்கும். ஒருத்தன் வண்டியில் வேகமாக வரான். ஒரு பெண் குறுக்கால வந்துருச்சு. வண்டி ஆச்சா போச்சான்னு திட்டுறான். ஏங்க நீங்கள் அன்பாக சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது பிள்ளை. அவன் உடனே தூக்கி அவளை மடியில் உட்கார வச்சுட்டு, பார்த்து வரக்கூடாதா நீ, நான் அன்பா சொல்கிறானாமா. அது மாதிரி பாஸ்ட் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்களா? அந்த எதிர்பார்ப்பு நடக்காது. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. வேதம் அப்படித்தான் சொல்லுது. அன்பை சொல்ல வேண்டியது சொல்லுவேன். அரவணைக்கு அரவணைப்பேன். அன்பு செலுத்த அன்பு செலுத்துவேன். ஆனால் கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில், இப்போது உதாரணத்துக்கு நேற்று தினத்தில் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும்போது குழந்தைகள் அங்கங்கே ஓடிட்டு இருந்துச்சு. என்னுடைய பேரன் வந்துட்டான். அவன் அடங்கவே மாட்டாங்க, நான் குருன்னு ஓடிட்டுக்கேன்னு சொல்லி நான் வெளியே போயிட்டு வர அந்த படி மேலே ஏறுறான் தனியாக. எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. எனக்கு கோபம் இங்கே மேலே போய் அங்கே தாக்கி விழுந்து என்ன பண்ணிட்டு 2 அடி அடிக்கிறேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? அடித்தவன் என்ன பண்ணுவாங்க? அடி வாங்கினா அழுவாங்க தானே. அவன் கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்தான் பாருங்க. அடிப்பே என்ன நாலேஜ் பாருங்க குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைக்கு மீறி போனால் ஒரு 2 வயசு தான் இருக்குது. நான் அடிக்கிறேன், அப்படி சிரிச்சுட்டு அடி வாங்கிட்டு அழுகலை, சிரிச்சுட்டு கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தைங்களுக்கெல்லாம் நாணம் இருக்குது, நமக்கு பத்தல. அடிச்சு நான் கொண்டு ஓடுவேன்னு சொல்லும்போது 2 அடி எச்சா விழுகுது. நாங்கள் எங்கள் அம்மா காலத்தில் அடிக்கும்போது, எங்கள் அம்மா அப்பா நான் குறும்பு அடிக்கும்போது, அம்மா அடிக்காதீங்கம்மா, அப்புறம் ஆமாம் கோவம் வந்துடும்னா கோவருமா அப்படி 2 அடி எச்சா அடிப்பாங்க. ஆனால் இந்த 2 வயசு குழந்தைக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. கன்னத்தை பிடிச்சி அழகாக ஒரு முத்தம் குடிச்சு பாருங்க. எனக்கு வெக்கமாயிருச்சு. இவனையுமே அடிச்சே. அன்பு கோபத்தை தணிக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்க வழிதவறி தப்பி போன போது சீதோக்கிய ராஜாவை பாபிலோனுக்கு வித்து போட்டார். ஆண்டவர் கொடுத்துட்டார். அவர் தான் ஒப்பு கொடுத்தாரு. எரேமியா சொல்கிறான், சீதோக்கிய ராஜா போய் சரண்டர் ஆயிடுறா கர்த்தர் சொல்கிறாருன்னு. அவன் ஓடினான். அவன் கண்ணெல்லாம் பிடிங்கி விளங்க மாட்டி கொண்டு போயிட்டாங்க சீதோக்கிய ராஜாவை. அப்போ அவன் கண்ணுக்கு மேலே அவன் பிள்ளை கொண்டு போட்டு அவன் கண்ணை பிடுங்கி விலங்கு போட்டு கொண்டு போகிறாங்க. அங்கே 70 வருஷம் என்ன ஆயிடுச்சு கழிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறது, எங்கே போகிறதில்ல. தனக்கு நாடு இருக்க, என் நாடு இருக்குதா, என் நாட்டுக்கு திரும்பி போவனா, எனக்கு வேறு என்ன முடியும், நான் என் சொந்த ஊருக்கு போய் நான் சரியாக வாழணும் அப்படின்னு ஒரு யதார்த்தமான அவன் உண்மையோடு உட்காந்துக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லிருக்கிறாரு, நீ எதிர்பார்க்கிறது உனக்கு கொடுக்கப்படும். அதுதான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், நான் செய்தியை கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன், என்ன தலைப்பு சொன்னேன்? உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அப்போ இந்த நாட்களில் அது மட்டுமல்ல, இன்னொரு வாசனம் வாசிப்போம். ஏசாயா புஸ்தகத்தில் 38 அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் 5 மட்டும் வாசித்தீங்கன்னா, அந்நாட்கள் எசேக்கியாங்கிற ராஜா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு. எசேக்கியா கொஞ்சமா 2 விதத்தை நீங்கள் குழப்பம் பண்ணி படிச்சிடக்கூடாது. ஒரு ஊழியர் அப்படித்தான் பண்ணிட்டாரு. எசேக்கியா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டு கிடக்கின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா ராஜா வந்தார்ன்ட்டார். ஏசாயா ராஜா, புரியுதா உங்களுக்கு? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சவுல் தாவீதை துரத்த ஆரம்பித்தவன் ஸ்தேவானை கொல்லும்படியாக நின்றான். டேய் எத்தனை நூற்றாண்டா உன்னிமாடா வாழ்றான். அப்போ அந்த கிடப்பா அந்த ஈட்டியை நட்டிட்டு உளுந்தவன் யாரு? எந்த சவுல் கனெக்ட் பண்ணுற? இதுக்கு தான் பைபிள் காலேஜ் படிக்கணும், வேதத்தை படிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. ஒன்றும் படிக்கிறது இல்லை. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, வேதம் சொல்லுது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். அப்பொழுது என்ன செய்கிறாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், நீ பழக்க மாட்டடா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து.
இப்போ நான் வரேன். நீங்கள் வந்தாவே பயமாக தான் இருக்குது பாஸ்டர். இவர் சொல்லணுமா? பாஸ்டர் வந்தாவே என்னை திட்ட வருவாரா அப்படிங்கிறத விசுவாசியோட எதிர்பார்ப்பாக இருக்குது. வரும்போது ஜெபம் பண்ணுறான், இயேசுவின் நாமத்தில் பாஸ்ட் வாயை கட்டுகிறேன். என்னை பற்றி பேசாதபடி ஆண்டவர், என்னை பற்றி திட்டாதபடி, குறை சொல்லாதபடி இயேசுவின் நாமத்தை கட்டுகிறேன். சோத்திரம் வாங்க பாஸ்டர், ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுறான். இப்போ பாஸ்ட்டை பார்த்தாவே பிசாசு மாதிரியே பார்க்குறான் சில விசுவாசிகள். என்ன பண்ணுறது? இங்கே இந்த வசந்த வாசிங்க. எங்கே போயிட்டீங்க? கடைசிக்கா 2வது வசனம். வசனம் வாசிக்கும்போது எங்கே இருக்கிறோன்னு பார்க்கணும். முதல்ல ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு குழம்புக்கு எதிர்பார்க்கக்கூடாது. இங்க கவனிங்க, வீட்டுக்கருத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்ற கருத்தை சொல்லுகிறார் என்ற உடனே நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, நான் ராஜாடா, நீ ஊழிக்கிற அப்படி பேசலாமா அப்படி சொல்ல. அவள் எசேக்கியா தன் முகத்தை சுவரோரமாய் திருப்பி அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே மனசு வந்து செவத்தில் சாஞ்சிட்டார். சுவரமாக சாஞ்ச அப்படியே, ஆண்டவரே கர்த்தாவே, நான் நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உம் பார்வைக்கு நலமான செய்து என்பதை நினைத்தலும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் சிரித்தான். அழுதானா? சாகும்போது என்ன வரும்? நீ பழக்க மாட்டேனா? அழுகிறான். சில பேர் எதுக்கு அழுகிறானே தெரியாது. அவன் அப்படியே தன் உயிர் போயிடணும்னு அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக. இப்போ நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்க, உனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா உனக்கு போராட போதுன்னு, நான் எந்த பாவமும் செய்யலையே, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே, நான் அப்போவே நினச்சேன் ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக நான் பேசும்போது நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க. எசேக்கியேல் அந்த தீர்க்க ராஜாவானவன் அவன் அப்படி முகத்தை வச்சு அழுகும்போது ஏசாயா போயிட்டு இருக்காரு. ஏய் நில்றா அப்படிங்கிறார் ஏசாயாவை கர்த்தர். எதுக்கு? வாசிங்க. அப்படி எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருச்சு. நல்லா படிங்க. நீ இப்போ எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் நாட்களில் எத்தனை வருஷம்? 15 வருஷம் கூடி கொடுத்தேன். இப்போ எசேக்கியா என்ன பண்ணிருப்பார்? ஆடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் செஞ்சிருப்பாரு. கொண்டாடுவோம் பாட்டு வந்திருக்கும், பழுகாச்சு வந்திருக்காது. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, கொஞ்ச நாள் வாழணும் ஆசைப்பட்டு என்ன செய்கிறாரு? இந்த மரணம் எனக்கு வேண்டாம். ஆன்சர் விண்ணப்பத்தை, கண்ணீரை. நம்ம தேவசமத்தில் கண்ணீர் வெடிக்காமல் பக்கத்து வீட்டில் போய் அழுகுதின்னா அவன் கேட்டுக்குவான். சண்டை வந்தான்னு சொல்லுவான், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, அன்னைக்கு சண்டை போட்டான்னு வந்து கூழுங்க அழுதுட்டு இருந்தியா அப்படின்னுமா. தேவசமத்தில் அழுது என்ன செய்யாது? உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் கண்ணீரை யாருக்கு தெரியப்படுத்தணுமாமா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடணும். ஏன்னா வேதாகமம் சொல்லுது, நல்லா கவனிங்க. இவனுக்கு ஒரு ஆசை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு, என்னடா இதுக்குள்ளே செத்து போயிருவனா, கொஞ்ச நாள் கூட வாழ மாட்டேனா. கர்த்தாவே, எத்தனை செகண்ட் ஜெபம் நினைக்கிறீங்க? அவன் அந்த மாடத்தை விட்டு கடந்து போகல, அந்த வீட்டை விட்டு தாண்டியே போலையா. ராஜாவுடைய அரண்மனை வீட்டிலேருந்து வெளியே போகிறக்குள்ளேயே ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. 25 வருஷமாக ஜெபிக்கிறோம், ஏன் பதில் கேட்கப்படலை? எஸ்ஐக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்னது? நான் உமக்கு முன்பாக பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஜபத்துக்கு ஏன் பதில் வரல அப்படின்னா, நம்ம என்ன செய்யல? கர்த்தாவே உமக்கு முன்பாக
உண்மையும் மன உத்தமமும். மனசில் உத்தமமாக நடந்து பார்வைக்கு நம்ம ஆள் இருக்கும்போது பேச்சு பேசுவோம், ஆள் இல்லாதவர் பேசுவோம். ஆள் இருக்கும்போது நடப்போம், ஆள் இல்லாதவர் நடப்போம். உண்மையா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒருத்தரை பற்றி பேசியிருப்போம், அவங்க பக்கத்தில் உங்களை பற்றி நான் அவங்கள்ட்ட பெருமையாக சொல்லியிருக்கேனுமா, அவனை கூப்பிட்டு என்னை பற்றி பெருமை யார் அவங்களா, உன்னுடைய அண்டபலம் தண்டபலம் எல்லாம் சொல்லி மானத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கேட்டுட்டு இருந்தேன்னு வாங்க. யார்? அந்த அம்மாவை பற்றி அந்த அம்மாட்ட கிட்ட போகுது, பாஸ்டர் நான் உங்களை பற்றி நான் பெருமையாக சொல்லும்போது அந்த அம்மா உங்களை பற்றி இப்படி சொல்லிச்சு, பிரதர் உங்களை பற்றி சொல்கிறாங்களா இல்லையா? பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுவார்கள், அவர்கள் பாஸ்டரை பற்றி பேசுவார்கள், கர்த்தர் உன்னிப்பாக கேட்பார். நாபஸ்தில் எழுதப்படும். அடப்பா, இப்படி ஒரு வசனமுக்கு தெரியவே இல்லையே. பரிசுத்தவான்கள் ஒருவரை சந்தித்துக் கொள், பக்கத்து வீட்டு விசுவாசி வீட்டு பேசுன நாபஸ்தில் எழுதி வச்சிருவார். பரிசுத்தவான்கள் ஒருவரை சந்தித்துக் கொள்வார்கள், எஜமானை பற்றி வேலை செய்கிற ஓனரை பற்றி பேசுவதை எழுதி வச்சுக்குவார். எப்படித்தான் வாழ்றோம்? நம்ம பேசுகிறோம். அனனியா சபிரார் 2 பேருமே பார்த்தீங்கன்னா புருஷனும் மண்டாட்டியும் அந்த இடத்த விற்கிறதுக்கு ஒருமனப்பட்டாங்க. இல்லை விற்க முடியாது, டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட முடியாது. ஒருமனப்பட்டு அந்த இடத்த விற்றாங்க. ஆனால் அவங்க ஷேரை விற்றுட்டு வந்துட்டு ஒரே மனமாக இருந்தாங்க. கொஞ்சம் தனக்கு வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க. அங்கே கேட்டார் அவர், இவளுக்கு தான் கொடுத்தீங்களா? ஆமாம். அப்படியா? நீ பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் பாஸ்டர்கிட்ட பொய் பேசும்போது சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? உன்னுடைய சகோதரன்கிட்ட பொய் பேசும்போது சாத்தான் இருதயத்தை நிரப்பியது என்ன? உன்னுடைய காரியத்தில் நீ மறைச்சிட்ற. யார் நம்ம எல்லாத்துலையும் பழக்கம் இருக்கு. நம்முடைய குற்றங்களை யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் தெரியுமா? நான் இப்படி பண்ணிட்டேன் நம்முடைய குற்றத்தை சொல்லவே மாட்டோம். நம்மளை மூடி வச்சுட்டு அடுத்தவங்க குற்றத்தை எடுத்து பேசுவோம். உண்மையா இல்லையா? ஒரு நாள் ஒரு கம்பெனியில் உட்காந்துருக்கும்போது ஒரு பிரதர் வந்துட்டு பேசினார். பாஸ்டர், இவர் நம்ம ஓனர் கிறிஸ்டின் தான், ஆனால் அவர் செய்கிறதுல எவ்வளோ மோசமான ஆள் வேலை தெரியுங்களா, இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாங்கிற. ஓனர் தானே ப்ரேயர் கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த வேலை செய்கிற ஸ்டாஃப் என்கிட்ட சொல்லிருக்கிறார், ஓனர் வெளியே போயிட்டார் வருவார்னு வெயிட் பண்ணிருக்கும்போது. சரின்ட்டு நான் அவர் ஆஃபீஸில் உட்காந்துக்கும்போது அவர் சொல்கிறார், இந்த ஸ்டாஃபுகளுக்கு அவ்வளோ பண்ணுறேன் பாஸ்டர், எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சில பேர்லாம் எனக்கு விரோதியும் இந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க தான். இந்துக்கள்லாம் என் நல்லா மரியாதை வச்சுறாங்க. இவனுக்கு என்னை பற்றி எல்லா பக்கம் குறை சொல்கிறானுங்க. குறை சொல்ல இல்லை, இப்போ உங்களுக்கு குறை சொல்லிட்டு இல்லை, உங்கள்கிட்ட பேசியிருந்தானா இல்லை என்ன எப்படின்னு. நான் தான் கேமரா வச்சுருக்கேன்ல, செல்லை பார்க்கலாம் அவன் யார்கிட்ட பேசுகிறான்னு என்ன செய்கிறான்னு அப்படின்னு. இப்போ செல்லு வைக்கிறங்காட்டிக்கு யார் யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெக்கார்டும் ஆகுது சில இடத்துல. கர்த்தருடைய 7 கண்களும் பூமியை சுற்றி வருது. அப்போ இந்த எசேக்கியா ராஜாவை எத்தனை கண்ணு சுற்றி இருக்கும். அவன் மனசில் கல்லங்க விடலாமல் சொல்கிறான், நான் உமக்கு முன்பாக உண்மையும். இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இந்த சர்ச்சுக்கு நான் உண்மையாகவும், பாஸ்ட்டுக்கு உண்மையாகவும், சபை விசுவாசிகளுக்கு உண்மையாகவும், என்னுடைய தொழிலில் என்னுடைய காரியத்தில் நான் உண்மையாகவும், என் ஓனருக்கு நான் உண்மையாகவும் சொல்லுவோமா? ஆமாம் பாஸ்டர் சொல்லுவோம். யாரோ ஒரு சொன்னீங்களா? அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு பாரு எவனா சொல்கிறானா கை தூக்குறானா பார்த்துக்குவோம். நீங்கள் நினைக்கிறீங்க நாம் சரியாக இருக்கிறோம்னா நிற்கிறேன் என்கிறவன் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ணணும். எனக்கு நேற்றுக்கு மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சும்போது சில மன சங்கடமெல்லாம் இருந்துச்சு, நிறைய கஷ்டம். நான் ஆண்டு சமத்தில் போய் நேற்றுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு நைட்டு அப்படியே ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு முடியல அப்படின்னு என்ன ஜெபம் பண்ணேன். நம்ம பிள்ளைகள் செய்கிற காரியம், சர்ச்சு மக்கள் வெளியிருந்து வந்தவங்க சில காரியங்கள் உறவுகளை செய்யும்போது கோபம் வருமா இல்லையா? அப்போ அவங்க மேலே என்ன செய்யணுமா? சண்டைக்கு போகணும், திட்டணும் தான் தோணும். இப்போ அப்படி இல்லை, என்னை மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் சகிக்கிறக்குரிய பலத்தை எனக்கு பிரச்சனை இல்லையா? எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு? இதை சகிக்கிற தன்மையை தாங்க, இதை பேசக்கூடாதுங்கிற நாணத்தை கொடுங்க. இதுதான் கிறிஸ்தவம்.
அப்போ இந்த எசேக்கியா ராஜா மன ஒழுக்கமாக இருந்தான்னா அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை உன் கண்ணீரை. அப்போ இத்தனை நாள் அழுதுக்கு பதில் வரல, விண்ணப்பத்துக்கு பதில் வரலன்னா நம்ம டக்கால்ட்டி வேலை ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஆளுக்கு தகுந்த மாதிரி பப்புன்னு வேஷம் போட்டுருக்குறோன்னு அர்த்தம். ஆளுக்கு தகுந்த நடிக்கிறது. வாங்க 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 வாங்க, உங்களை ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன், நீங்கள் இப்படி வந்துட்டான். அல்லேலூயா. உள்ளேயே பேசுகிறான். வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை நிறையா பிரசங்க எடுக்கிறோம். இப்போ உதாரணமாக சபையிலே நான் உதாரணமாக கேட்குறேனே, இப்போ இந்த இடத்துல கேட்குறேன், நீங்கள் உண்மையாக நடந்துக்கிறவங்க கரெக்டாக நான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் அதுங்க கூட உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரல. முழுமை, அதாவது பௌர்ணமி பேசியிருக்கான்னா வளர்ப்புறையில் பேசவே இல்லை, பௌர்ணமி பேசுகிற முழுமை. அந்த முழுமைக்கு நம்ம நோக்கி பயணம் போயிட்டுருக்குறோம். நான் சொல்கிறது புரியுதா? முழுமை யாரும் அடையலை, ஆனால் முழுமை நோக்கி போகிறோம். ஆனால் முக்கால்வாசியாக என்ன செய்யணும்? அப்போது வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, எசேக்கியாவுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில் உன் ஆயுசு நாட்கள் அதிகரிக்கணும், தேவன் உன் ஜெபத்தை கேட்கணும், நீ எதிர்பார்க்குற காரியத்துக்கு கொடுக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? மன உத்தமமாக இருக்கணும். ஊழியக்காரர் முன்பாக, ஊழியக்காரிக்கு முன்பாக, விசுவாச பிள்ளைக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக, நண்பருக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக, கணவனுக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? படி இறங்கணும்னு இன்னைக்கு பிரசங்க கேட்டியா? என்னையாவது தாக்கி பேசுகிறார், என் குடும்பத்தையாவது பேசுகிறார். அந்தம்மா உங்களை பேசும்போது ஜாடியா ஒரு வார்த்தை விட்டார், பார்த்தீங்களா? பார்த்தேன். நம்ம பயணம் போட்டு வாங்குவாங்கன்னு தாளிச்சு விட்டுட்டார். அவனை பார்த்து அவன் சமட்ட, அவன் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. அவன் பாவம், அவன் நினைப்பான் இன்னியாவது முடிவெடுக்கல, நல்ல முடிவெடுத்து பாசத்தோடு மனம் மாறலான் இருப்பான். இப்படி கேட்டவொன்னு அவன் சொல்லுவான், ஓ எங்கள் அப்பா ஆமாம் நல்லா உங்களுக்கு பாசி கட்டாமல் போலதுன்னு சபைக்கு வர மாட்டான். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நம்ம சபைன்னு இல்லை, எல்லா சபைகளுக்கும் இந்த நம்ம வீடியோ ஃபார்வர்ட் ஆகுது, பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கும் அவனை பேசியிருக்கிறேன். நம்ம என்ன செய்கிறோம்? 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன தெரியுமா? 15 வருஷம் கூட்டி கொடுத்தோன்னு அவனை பார்க்க எல்லாரும் வராங்க, நல்லா விசாரிக்காங்க. நீ செத்து போயிடுவோன்னு கேள்விப்பட்டோம்பா, நீ பிழைச்சிக்கிட்டியா அப்படின்னு பார்க்க வராங்க. பொண்ணும் பொருளும் அவனுக்கு கொடுக்க வராங்க. இவர் சும்மா இருந்தாரா? வாங்க அப்படின்னு சொல்லி போய் என்னுடைய படைகளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு ராஜா கூட்டி காட்டுறாரு. ஏற்றுவிட்டு ராஜாவுக்கு அவன் படைகளை பார்க்குறான். என்னுடைய பொக்கிஷ சாலைகளை பார்க்குறீங்களா? எவ்வளோ வயிறை வச்சுருக்கிற, எவ்வளோ தங்கம் வச்சுருக்கிற, எவ்வளோ வைடூரை வச்சுருக்கிற, என்னுடைய அந்த புறத்தை பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் காட்டணும்னு அவனுக்கு ஆசை வந்துருச்சு. இந்த நாட்டை பிடிச்சா நல்லா இருக்கும் போல தெரியுது. காரணம் என்ன? பெருமை வந்தோன்னு என்ன ஆயிடுச்சு? ஒரு மனத்தாழ்மையாக இருந்தவர் தான் தீர்க்கதரிசி வந்தான். அவனுக்கு என்னத்தெல்லாம் காட்டினேன்? எல்லாத்தையும் காட்டினேன். படிச்சுட்டு போயிடுவான். ஏடா பாவிகளா, அப்படியா? இது என் குடும்பம், என்னுடைய சாவு காலத்தில் வரக்கூடாது, என் பிள்ளை காலத்தில் வந்துக்கலாம். உன்னுடைய ஆசீர்வாதத்தை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி உனக்கு தான் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. எப்போ பெருமை வருதோ அப்போ ஆசீர்வாதம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? விலக ஆரம்பிக்கும். பாவம் செய்கிறவனை கூட ஆண்டவர் மன்னிக்கிறாரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? ஏத்து நிற்கிறாரு. நமக்குள்ள இந்த பெருமையை நாயத்தை கீழே போடுங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க மேலே போக போக உங்களை என்ன பண்ணணும்? தாழ்மைப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க உங்களை தாழ்மைப்படுத்துங்க. அற்பமாக ஒருவனை எண்ணாதீங்க, அற்பமாக ஒருவனையும் பேசாதீங்க, அதிகாரம் செலுத்தாதீங்க, ஆணவம் செலுத்தாதீங்க, அடங்கி நேசிப்புல அதிகமாங்க, தாழ்மை அதிகமாக கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி ஒரு கருத்தில் அடங்கிருங்க. அப்படி செய்யும்போது தான் நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் 17-18 வசனம் நிறைவேறும். என்னது? நீ உன் மனதை பாவி மேல் பொறாமை கொள்ள விடாதே.
நீ நாடொரும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு. நிச்சயம் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பாவி மேலே நான் பார்க்கும்போது 2 பெட்டி தூக்கிட்டு வந்தாங்க புருஷன் பொண்டாட்டி. இன்னைக்கு பார்த்தீங்களா, இந்த வீடு அவங்களதாங்க. எப்படி வந்துட்டானுங்க பாருங்க. கார் வாங்கிட்டானுங்க, வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யாத நீ சொல்லு. பொறாம கொள்ளாத. எனக்கு நிறைய இப்போ கற்றுக் கொடுத்துக்கிறாரு. இப்போ யாராவது ஒரு பொருள் வாங்கிட்டான்னா, ஆண்டவரே அது பத்திரமா வைத்து பாதுகாக்க முடிய ஆசீர்வதிங்க சொல்ல ஆரம்பிக்க ஜெர்மனிட்ட. அது இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவங்களா, தேவப்பிள்ளையா, சபை யாரும் அந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அவன் வாங்கியிருந்தாலும் சரி, நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன், நான் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கும்போது எனக்குள்ள சமாதானம் நதி போல பெருகுது. ஒரு சந்தோஷம் நதி போல பெருகுது. நான் உணர்றேன். முதல்ல நான் என்ன சீர்படுத்துகிறேன், அப்போ சபை சீர்படுத்த விரும்புகிறேன். உன்னை ஆயத்தப்படுத்து, மற்றவங்கள ஆயத்தப்படுத்து. வேதம் அப்படித்தான் கற்றுக்கணும். அப்போ நம்ம ஆயத்தமாகாமல், நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமாகாமல் அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது. ஆனால் நம்ம நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இருக்கணும். கர்த்தரை பற்றிய பயம் நமக்குள்ள இருக்கணும். நான் இந்த நம்ம நியூ பிரைட் அசம்பிளியில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். சர்ச்சு முடிச்சுட்டு பாருங்கள். நம்ம வீடியோவில் வேறு துறை போட்டுருக்கீங்க, சிலர் பார்த்துருப்பீங்க. சர்ச்சுக்கு எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ கிளிப்பாக போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுச்சி உண்டாக்கும். அது என்ன செய்யுங்க, வீட்டில் போய் பொறுமையாக பாருங்கப்பா, பார்க்காதீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும், சொல்லுங்களேன், உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் எதிர்பார்க்க நிறைவேறும்னு? ஆமேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஆமாம், இனிமேல் பொய் பேச மாட்டேன்னு எதிர்பார்க்குறேன், இனிமேல் சண்டை போட மாட்டேன்னு எதிர்பார்க்குறேன், இனிமேல் சமாதானமாக இருப்பேன், என்னை விரோதிக்கிறவர்கள் நேசிப்பேன், என் மனைவி பிள்ளைகளை நேசிப்பேன், என் புருஷனை நேசிப்பேன், என்னுடைய சகோதரனை நேசிப்பேன், என் சகோதரி நேசிப்பேன். என்ன கை காணோம், அதுக்குள்ளே இறங்கிருச்சா? என்னையும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வரலையா? அந்த எதிர்பார்ப்பு வரணும் இல்லையா? நல்ல ஸ்டாண்டர்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன், நல்ல சம்பளம் வாங்குவேன், நல்ல ஒழிச்சு, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வரணுமா இல்லையா? இந்த எதிர்பாருங்க. எப்போ பார்த்தாலும் பணம் 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 அப்படின்னீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு எழுதணும். பணம் ஆசை எல்லா பாவத்துக்கு பாவம் வந்து நின்றும். நீ எதிர்பார்த்த காரி உனக்கு வந்துடும். அதுக்காக பணம் வேண்டாவா? உன் ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாகவே நீ ஆயத்தப்படுத்த வேண்டாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், ஆயிடுச்சு. உலகத்தை எல்லா ஆசைத்தையும் படைச்சு கொடுத்தா மனுஷனை படைச்சார். மனுஷனை படைச்சிட்டு சாப்பிட்றக்கு என்ன பண்ணுவான், துணி போறக்கு என்ன பண்ணுவான்னு கர்த்தர் யோசிக்கவே இல்லை. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அவனை என்ன செஞ்சாரு. இப்போ இந்த பூமியில் ஆசீர்வாதம் உனக்கு சொல்லுங்களேன் ஆல்ரெடியா? அதை வாங்க வேண்டி சுதந்திரிக்க வேண்டியது யாரோட கடமை? அப்படி எதிர்பார்க்கணும். நான் இப்படித்தான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. நான் இப்படித்தான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. அப்போது உங்கள் எதிர்பார்ப்பு இந்த நாளில் என்ன செய்ய போகுது? நிறைவேறப்போகுது. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.